ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை ரகசிய கேள்வி நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்ம செக்ஸ் பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் செக்ஸ் வித்தியாசமான பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கோம். பேராஃபிலியான்னு சொல்கிறோம். செக்ஸ் டீவியேஷன், செக்ஸ் பேராஃபிலியான்னு என்ன அப்படின்னா என்ன? இப்போது இதில் 2-3 வகை இருக்குது. சாடிசம், மொசாக்கிசம். சேடோ மொசாக்கிசம்னெல்லாம் சொல்லுவோம். சேடிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை துன்புறுத்துறதுல இன்பம் காண்றவங்கள சேடிஸ்ட்டுன்னுவாங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க, வரலாற்றில் பல பேரை சேடிஸ்ட்டுன்னுவாங்க. இது செக்ஸுக்கும் பொருந்தும். செக்ஷுவல் சேடிசம்னா என்னென்னா, மற்றவங்கள அடித்தாங்கன்னா இவங்களுக்கு செக்ஸ் கிளர்ச்சி வரும், ஈஸியாக உச்சகட்டத்துக்கு வந்துடுவாங்க. செக்ஷுவல் மொசாக்கிசம்னா என்னென்னா, அடி வாங்குறவங்க அடி வாங்கினாங்க, நல்லா அடி வாங்குவாங்க, செக்ஸ் உணர்ச்சி அவங்களுக்கு அப்போ தான் தீவிரமாக வரும். இது ஒரு டீவியேஷன், இது நார்மல் இல்லை. இந்த காம்பினேஷனில் கரெக்டாக அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் அடிக்கிறவராகவும் இன்னொருத்தர் அடி வாங்குறவராகவும் இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரு கிளர்ச்சி கிடைக்கும் செக்ஸில். செக்ஷுவல் மொசாக்கிசம் பார்த்தீங்க, அடி வாங்கி செக்ஸ் இன்பம் அடைகிறவர். செக்ஷுவல் சேடிசம்ன்றவர் அடி கொடுத்து செக்ஸில் கிளர்ச்சி அடைகிறவர். அதே மாதிரி சில பொருட்களை அல்லது ட்ரெஸ் மாற்றி உடை அணிந்து அதில் கிளர்ச்சி அடைகிறது. வாயரிசம்ன்றது பீப்பிங் டாம்னும், மற்றவங்க செக்ஸ் பண்ணுறத எட்டி பார்க்குறது, துவாரம் வழியாக, அந்த சாவி துவாரம் வழியாக மற்றவங்க ரூம்குள்ளே பண்ணுற செக்ஸை எட்டி பார்க்குறது, இதெல்லாம் வாயரிசம். இன்றைக்கி வாயரிசம் ரொம்ப காமன். எல்லாருமே செக்ஸ் படங்களை இன்டர்நெட்டில் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு வகையில் வாயரிசம் தான். அதே மாதிரி வேறு பல்வேறு டிஃப்ரெண்ட்டான பல்வேறு செக்ஸ் பேராஃபிலியாஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இதை எப்படி சரி பண்ணுறது? சைக்கோ தெரப்பி மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய செக்ஸ் டீவியேஷன்ஸுக்கு சைக்கோ தெரப்பி கொடுக்கலாம். அதே மாதிரி இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு சில மோட்டிவேஷன்ஸ் கொடுத்து அவங்கள பண்ணலாம். சில நேரம் மைல்டாக நெகட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, சின்ன ஷாக் கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். சின்னதாக ஒரு மைல்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி தவறான அல்லது பேராஃபிலியா வரும்போதெல்லாம், ஒரு துன்புறுத்தல் வரும்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வணக்கம் சார், நாங்கள் சேலத்துலேருந்து மூர்த்தின்ட்டு பேசுகிறேங்க சார். மூர்த்தி சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு ஏஜ் 49ங்க சார். சரிங்க. அது ஆணுக்கு விரைப்புத்தன்மை வந்து சார் ஒரு 75% தாங்க சார் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க சார். ஆனால் நம்ம குழப்பத்து டென்ஷனுக்கு அதனால எனக்கு டவுட்டுங்க சார். அதனால காரணமாக வேறு எந்த உடம்பு சுகரோ ப்ரெஷரோ அதில் எதுவும் இல்லைங்க சார். விரைப்பு குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார், ஆமாங்க. இப்போது உங்கள் வயசு என்ன சார்? 49ங்க சார். 49ல் பல காரணங்கள் இருக்குங்க. ஒன்றும் மன ரீதியான காரணம் இருக்கலாம், ஹார்மோன்கள் இயல்பாகவே கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஒரு 30 வயதிற்கு மேலே ஒவ்வொரு வருடமும் 0.2 mg/dL அளவுக்கு ஆண் ஹார்மோன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை தவிர இரத்த குழாய்களில் இப்போ ஹார்ட் அட்டாக் 40-50 வயதுலலாம் காமனாக வருது இல்லையா? இரத்த நாளங்களில் கொழுப்பு போன்றவை அடைச்சிக்கிட்டு ஆணுறுப்புக்கு போகக்கூடிய ரத்தம் குறையும், ஹார்ட்டுக்கு போகிற ரத்தங்கள்லாம் குறையும். முதல்ல பாதிக்கிறது ஆணுறுப்பு தான், ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு கூட. அதே மாதிரி நரம்புகளில் ஏதாவது பிரச்சனைகள், நியூரோபதி, சர்க்கரை வியாதி, மெட்டபாலிக், ஸோ மெனி டிசீசஸ்னால் வரலாம். அதனால் இதை முழுமையாக நீங்கள் பரிசீலித்து சரி செய்து கொள்ளுங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் சரி செய்யணும். ஏன்னா 49 வயசு கண்டிப்பாக இது என்ன நோயின்னு பார்த்து அதை சரி செய்யணும். ஏன்னா இதை சரி செய்யறது மூலமாக நீங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி பக்கவாதம் வராமல் தடுக்கலாம். பல்வேறு நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்க முடியும். அதே மாதிரி பல நேரங்களில் இந்த மாதிரி பேராஃபிலியா போன்ற நோய்களுக்கு ஆண்ட்ரோஜன் தெரப்பி கொடுக்கறது பெரிய அளவுக்கு உபயோகம் இருக்காது. அதே மாதிரி சில மாத்திரைகள் பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. சில நேரம் சில கேசஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் பெருவாரியான கேசஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. இப்போது
இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆண்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த பேராஃபிலியா செக்ஸ் டீவியேஷன் வந்து ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது ஜெண்டர் ஐடென்டிட்டி டிஸார்டர்னால் என்ன? இவங்க வந்து இவங்க வந்து ஆண் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்போம், ஆணாக பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆணாக வளர்கிறதுல கம்ஃபர்ட் இருக்காது, அவங்க பெண்ணாக தங்களை பாவிச்சுக்குவாங்க. ஆண் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆண் மாதிரி நடக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கங்க, திருப்பத்தூர் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். என் ஏஜ் 72ங்க. சரி. மிஸ்ஸஸ் ஏஜ் 65ங்க. சரிங்க சார். எங்களுக்குள்ள இப்போ இது முடியும் போதே அவங்க எரிச்சல்னு சொல்கிறாங்க. சரிங்க. அதுக்கு என்ன வழி? அதாவதுங்க 65 வயது பெண்ணுக்கு வந்து பெண்ணுறுப்பில் வந்து அந்த செக்ஸு வரும்போது வளவளப்பான திரவம் குறைஞ்சி போயிருக்கும். பெண்ணுறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூக்கள் எல்லாம் அட்ரஃபின்னு சொல்லுவாங்க. சரி. அது உலர்ந்து போய் தின்னா குறைஞ்சி போயிருக்கும். இதனால் பல காரணங்களால் பெண்களுக்கு செக்ஸ் உறவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஒன்று வந்து நீங்கள் தேவையான க்ரீம் யூஸ் பண்ணலாம் செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால். லூப்ரிகேஷன்னு சொல்லக்கூடிய சில க்ரீம் ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம் செக்ஸுக்கு முன்னால். சரிங்க. உங்கள் மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு பூஞ்சை காளான் தொற்று இல்லை கிருமி தொற்று இருந்தால் அதையும் மருத்துவர்கிட்ட காட்டி சரி பண்ணிக்கோங்க. இப்படி பல வகையில் அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ மேலை நாடுகளெல்லாம் ஒரு 45 வயதில் பல பெண்கள் தீட்டு நின்று போனால் கூட அதற்கப்புறமா அவங்க வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஹார்மோன்களை எடுத்துக்கிட்டு உடம்பில் வந்து இளமையோடு இருக்கிறதுக்கு, அது பெண்ணுறுப்பும் இளமையோடு இருக்கிறதுக்கான பல்வேறு மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப காமன். நம்ம ஊரில் வந்து அதெல்லாம் 40 வயதானாலே வயசாகிடுச்சின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு எல்லா செக்ஸை பற்றி அலங்கரித்து கொள்வது பல விஷயங்களை ட்ராப் பண்ணிடுறாங்க எல்லோரும். சரி, இப்போது குழந்தைகளில் வந்து ஆணா பெண்ணான்ற குழப்பங்கள் வரலாம். அதே மாதிரி அடல்ட்டு, அதாவது ஒரு 18 வயதினர், வளர்ந்த அடல்ட்டு கூட இந்த பிரச்சனைகள் வரலாம். இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அது அவங்க ஒரு ஆணாக பிறந்து பெண்ணாக வளரணும்னு விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி பெண்ணாகவே அவங்கள இருக்க ஹெல்ப் பண்ணலாம். டிரான்ஸ்ஜெண்டராக அவங்க வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. சமுதாயத்தில் அவங்க வாழ்கிறதுல பல பதட்டம், பல பிரச்சனைகள், சில நேரங்கள் அறுவை சிகிச்சைகள் தேவை. மார்புகளை பெருசாக்குறது, உறுப்புகளை மாற்றுவது, ஆண் உறுப்பை கட் பண்ணிவிட்டு பெண் உறுப்பை அறுவை சிகிச்சை செய்கிறது, இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது திருமண உறவு பற்றி நம்ம பேசும்போது, திருமண உறவில் வந்து கணவனும் மனைவியும் ஒரே அளவுக்கு செக்ஸில் ஆர்வம் இருக்கிறது, ஒரே மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லை. ஏன்னா 2 பேரும் வேறு வேறு சிந்தனைகளோட, வேறு வேறு எண்ணங்களோடு வளர்ந்து வர்றாங்க. அவங்க எல்லாருமே சரியாக எல்லா விஷயங்கள்லையும் கரெக்டாக ஒத்து போகணுன்ற சாத்தியம் இல்லை. ஆனாலும் கூட இதை உணர்ந்து கொஞ்சம் 2 பேரும் மற்றவர்கள் உணர்வுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறுபடும் அப்படின்றத பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது அப்படின்றது செக்ஸ் மற்றும் உறவுகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு
இனிமையான விஷயங்களை கொண்டு வரும். ஸோ இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அன்பு செலுத்தும் போது, அதே மாதிரி அன்பு, ஒரு மரியாதை கொடுக்கறது உறவில், ஒரு சார்ந்து இருப்பது, மனைவியை நம்பலாம், கணவரை நம்பலாம் என்று ஒரு ட்ரஸ்ட் லெவலுக்கு வரும்போது அது ஒரு அற்புதமான உறவாக அவங்களுக்கு வரும். ஒரு பார்ட்னரை இவங்க சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் நம்பாமல் அவங்கள ஒரு உறவை, நெருக்கமான உறவை இவங்களால் கட்ட முடியாது. இப்போது இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் புதிதாக திருமணமானவர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிதாக திருமணமான பெண்ணுக்கு முதல் உறவு அப்படின்றது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், கஷ்டமாகவும் இருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இது மேரேஜ் இம்மீடியட்டான மேரேஜுக்கு அப்புறம் இம்மீடியட்டாக செக்ஸில் ஈடுபடும் போது தம்பதிகளுக்குள்ளே ஒரு குழப்பத்தையும் பிரச்சனையும் கூட கொண்டு வரலாம். அதே மாதிரி இவங்க திருமணத்தை பற்றி தம்பதிகளுடைய கற்பனைகள் வேறையாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சினிமா படங்களில் பார்க்கும்போது ஒரு ரொமான்டிக்கான ஐடியாஸோடு இவங்க திருமணம் பண்ணலாம். ஆனால் நடைமுறையில் இவங்க அந்த ரொமான்ஸ் பெரிய அளவுக்கு இல்லாமல் இவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்கிறத உணர முடியும். இவங்க எதிர்பார்ப்புக்கும் நடைமுறைக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறத இவங்களால் பார்க்க முடியும். அதே போல் இந்த மாற்றங்களை இவங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க? பெரிய அளவுக்கு இவங்களுக்கு செக்ஸ் உறவில் பிரச்சனைகள் வருது, இல்லை அவங்களுடைய உணர்வுகளில் ஒரு ஒற்றுமை வரல, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதை பற்றி அவங்களுடைய மருத்துவர்கள்ட்ட இல்லை கவுன்சிலர்கிட்ட பேசி இந்த பிரச்சனைகளை இவங்க தீர்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பல நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எளிமையாக ஈஸியாக அந்த திருமணங்கள் வந்துடும். பல நேரங்களில் திருமணம் ஆகிட்டு அவங்க ஹனிமூன் போயிட்டு திரும்பக்குள்ள டைவர்ஸ் அப்ளை பண்ணுற நிலைமையெல்லாம் பல நேரங்களில் பார்க்குறோம். அவ்வளோ ஷார்ட்டாக ஒரு முடிவெடுக்கிறது என்பது சரியான விஷயம் இல்லை. இவங்க பிரச்சனைகள் வரும்போது இதை தீர்ப்பதற்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. செக்ஸ் பிரச்சனை ஆகட்டும், அல்லது உறவுகள் பற்றிய பிரச்சனை ஆகட்டும், அதனால் எக்ஸ்பர்ட்டை இவங்க அணுகுனாங்கன்னா பெரும்பாலான இந்த பிரச்சனைகளை இதை தீர்க்க முடியும். அதே மாதிரி வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் திருமண உறவுக்குள்ளே? மதம் சார்ந்த நம்பிக்கைகள் பெரிய பிரச்சனையை கொண்டு வரலாம். மதம் சில விஷயங்களில் செக்ஸே தவறு அப்படின்ற எண்ணங்கள் உள்ள மத ரீதியான சிந்தனைகள் இருக்கலாம். ஒரு பார்ட்னர் ரொம்ப ஓப்பனாகவும், இன்னொரு பார்ட்னர் ரொம்ப கன்சர்வேட்டிவாகவும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு செக்ஸ் பிரச்சனைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரலாம். ஸோ அப்போது ஒரு நல்ல சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான கண்டென்ட் என்னென்னா, ரெண்டு பேரும் ஓப்பனாக மனம் விட்டு பேசுகிறது, ஒருத்தர் ஹானஸ்டாக நடந்துக்கிறது. அதே மாதிரி திருமணத்திற்கு முன்பாக அவங்க முக்கியமாக எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல சரியான விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் திருமணத்திற்கு பின்பு பெரும்பாலான நேரங்களில் நாம் குறைகளை தான், பார்ட்னருடைய குறைகளை பார்க்குறதுல கவனமாக இருப்போம். இது மேலும் மேலும் குறைகளை பார்த்து மேலும் மேலும் பிரச்சனையாக்கிக்கிட்டே போனாங்கன்னா இவங்களுக்கு இன்டிமசியே வராது. ஒருத்தர் குறையுள்ள நபரை கல்யாணம் பண்ணிட்டோன்ற உணர்வு அதிகமாக பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் பார்ட்னருடைய பாசிட்டிவான ஆஸ்பெக்டை பாருங்கள். நெகட்டிவான ஆஸ்பெக்ட், ரொம்ப கிரிமினல் பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் நெகட்டிவான சின்ன சின்ன குறைபாடுகளை அதை பெருசுப்படுத்தாமல் நீங்கள் ஒதுக்கி விட்டுகிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருக்கமும் ஒரு அந்யோன்யமும் இருக்கிறது ஒரு அற்புதமான உறவை உங்களுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி செக்ஸ் உறவு என்பது மற்ற உறவை போல் ஒரு விஷயம். சில நேரங்களில் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், சில நேரங்களில் செக்ஸ் உறவு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வை கொடுக்காமல் இருக்கலாம். இதுக்கு வெரைட்டி ஒரு முக்கியமான விஷயம்.
செக்ஸில் வந்து பல வெரைட்டியாக செக்ஸ் பண்ணுறது, பல்வேறு பொசிஷன்ஸ், பல்வேறு முறைகள், மொனோட்டோனி இல்லாமல் மாறுபட்ட முறைகள். நம்ம சொல்கிறோம் 550 பொசிஷனில் செக்ஸ் பண்ணலான்னு. ஆனால் பெரும்பாலான தம்பதிகள் ஒரே பொசிஷனில் தான் செக்ஸ் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி செக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மொனோட்டோனியை பிரேக் பண்ணுங்கள் திருமணத்தில். இந்த மொனோட்டோனியை எப்படி பிரேக் பண்ணுறது? ஒவ்வொரு முறையும் நீங்கள் உறவில் ஈடுபடும் போது குறைந்தபட்சம் 5 பொசிஷனாவது மாற்றுங்க. ஒரு பார்ட்னர் ஆக்டிவாகவும் ஒரு பார்ட்னர் பேசிவாகவும், எப்பயும் ஒருத்தர் பெறுபவராகவும் ஒருத்தர் இயங்குபவராகவும் இருக்க வேண்டாம். மாறி மாறி ஒருத்தர் இயங்குபவராகவும் ஒருத்தர் பெறுவராகவும் அப்படி இருக்கலாம். அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரே மாதிரி செக்ஸ் பண்ணாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு வெளியே ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஹோட்டலில் தங்குறீங்கன்னா அங்கே உறவு வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்லேயே கூட ஒரு நாள் வேறு இடத்துல, இன்னொரு இடத்துல முடிந்தா அந்த மாதிரி இடங்களில் பாத்ரூமில் ஒரு நாள், ஹாலில் ஒரு நாள் கிடைக்கிது, வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அந்த மாதிரி உறவுகளை வித்தியாசமான முறையில் பண்ணும்போது ஒரு மொனோட்டோனின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் அடிக்காமல் அதை நீங்கள் ஒரு வித்தியாசமான விஷயமாக கொண்டு போக முடியும். இந்த விஷயங்களெல்லாம் உங்கள் செக்ஸ் லைஃபுக்கு ஒரு ஸ்பைஸ் இருக்கும். அதே மாதிரி உறவுகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஒரு செக்ஸ் நல்லா பார்த்து திருமணம் பண்ணுறீங்க, இல்லை காதல் திருமணங்களே கூட பிரச்சனையிலே வராது அப்படின்னு கேரண்டியான ஒரு திருமணங்கள் அல்ல. காதல் திருமணங்களோடு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வந்து பொதுவாக நம்ம பல விஷயங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு நாம் தயாராகிறோம். பல நேரங்களில் ஒரு என்ஜினியர், சிவில் என்ஜினியர்னால் சிவில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம தகுதி வாங்கிட்டு போகிறோம். ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பர் கூட ஒரு அதில் ட்ரெயின் ஆகி வராங்க. ஆனால் திருமண உறவுக்கு யாருமே எந்த ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறதுல தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நமக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு. அது பல பிரச்சனைகளுக்கு கொண்டு வரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், ஊட்டியிலேருந்து கௌதம் பேசுகிறேன் சார். கௌதம் சொல்லுங்கள். சார் எனக்கு ஏஜ் வந்து 24. சொல்லுங்கள் கௌதம். இப்போ எனக்கு ஒரு ரிலேஷன் ஒரு பையனுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு லாஸ்ட் இயரு. வெரி குட். சொல்லுங்கள். இப்போ அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், குழந்தை. சரிங்க. பட் அவன் அந்த மேரேஜ் பண்ண ஸ்டார்டிங்கில் இந்த டேப்லெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிட்டனால இப்போ அவனால் அந்த செக்ஸு வச்சுக்க முடியல அவனால. அப்புறம் டாக்டர்லாம் போய் செக் பண்ணி பார்த்ததுல அப்புறம் அவங்க முடியாது, கடவுள் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு 1 வீக் ஊசி எடுக்கணும், நீங்க ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு ஊசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் ஊசி போட்டு விட்டாங்க. சரி. அது ஏதோ 300 ரூபா பில், ஒரு ஊசிக்கு 300 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் ஊசி போட்டு போட்டாங்க. அதுவும் அவனுக்கு சரியாக முடியல. சரி சார், அது இப்போ அதுக்கு எதுக்காவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? அவனுக்கு ஃபுல்லா ஒரு அந்த ஆனால் எண்ணங்கள் ஆசைகள்லாம் இருக்கு, பட் அவனால செயல்பட முடியல. இல்லைங்க, இதெல்லாம் எளிமையாக சரி பண்ணலாம். இதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் கவுண்டரில் மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஓகே சார், சரியான மருத்துவர்கள் அன்றைக்கி அதுக்கான ஆலோசனை பெறுங்க அப்படின்னு. நம்ம ஊரில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கவர் தான் டாக்டர். அவர்கிட்ட போய் ஒரு மாத்திரையை கொடுங்க, நல்ல மாத்திரையாக கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி போடுறது தான் வழக்கம். இந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த சிக்கலில் மாட்டிக்குவாங்க. இப்படி பண்ணக்கூடாது. முதல்ல வந்து இந்த இளைஞர்களுக்கு முதல்ல அந்த மருந்துகள்லாம் தேவையான்றதே இது கல்யாணம் ஆன புதுசுலேயே நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மருத்துவருக்கு பார்த்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கலாம். இனிமேல் இப்போயும் இதை சரி பண்ண முடியும். ஒரு முறையான செக்ஸாலஜி டாக்டரை பார்த்து இதை சரி பண்ணிக்க சொல்லுங்கள். 100% சரி பண்ணலாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. திரும்ப அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா திரும்ப பழையபடி அவனால் செயல்பட முடியும் அப்படிதானே சார்? 100க்கு 100% செயல்பட முடியும். இன்னும் சொல்லப்போனால் இன்கேஸ் முடியவே முடியலைன்னா கடைசி முறையாக
அறுவை சிகிச்சைகள் இருக்குது. பினைல் ப்ராஸ்தசிஸ்ன்னு அது போட்டுக்கலாம். 90 வயதானவர்கள் கூட அதை போட்டுக்கிட்டு அவங்க நார்மலாக செக்ஸில் ஈடுபடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. சார் சப்போஸ் இப்போ அந்த அறுவை சிகிச்சை நிலைமை வரைக்கும் போகுது அப்படின்னா எப்படி செலவு கொஞ்சம் அதிகமாகுமா சார்? எப்படி எந்த மாதிரி ஆகும்? இல்லைங்க, அதெல்லாம் தேவையில்லை. அவருக்கு பொதுவாக ஒருத்தருக்கு ஒன்றுமே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கே வர வேண்டியதில்லை. அந்த அறுவை சிகிச்சை நிலைமையெல்லாம் ரொம்ப ரேராக தான் தேவைப்படும். ஆனால் ஒன்றுமே முடியாதுன்னு நம்ம ஒரு முடிவுக்கு யாருக்கும் வர வேண்டியதில்லை. நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கங்க. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். வயசு 60 ஆச்சுங்க. சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். ஆனால் அந்த 50 வயசுலேருந்து 51 வயசுலேருந்து எனக்கு வந்து இந்த செக்ஸில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரிங்க. அதனால் வந்து அதனுடைய நிவர்த்தி என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து எனக்கு 10 வயசுக்கு குறைஞ்சவங்க மனைவி. சரி. அதனால் வந்து எனக்கு இந்த செக்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. மனைவி விருப்பப்படுறாங்க. சரிங்க. ஆனால் என்னால் முடியல. இதை சரி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து இதை முற்றிலுமாக சரி பண்ணி நீங்கள் நல்லா செக்ஸ் பண்ண முடியும் மனைவியோட, ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்ல ஒரு நல்ல மருத்துவரை பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க. எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி பண்ண முடியும். முன்ன ஒரு காலத்தில் செக்ஸ் பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட்லாம் கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி தலைவலி ஜுரம் வந்தால் எப்படி சரி பண்ணுறாங்களோ அது மாதிரி செக்ஸ் பிரச்சனைகளையும் முழுமையாக சரி பண்ண முடியும். சரிங்க சார். என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியும். நல்ல அற்புதமான மருந்துகள் வந்திருக்குது. என்றைக்குமே மனித சரித்திரத்தில் என்றைக்குமே இந்த அளவுக்கு நல்ல மருந்துகள், எளிமையான ட்ரீட்மெண்ட் இருந்ததில்லை. ரொம்ப செலவு கம்மியான ட்ரீட்மெண்ட் இருந்ததில்லை. அவ்வளோ அற்புதமான எளிமையான சிகிச்சை முறைகள் இருக்குது. மருந்து மாத்திரைகள்லாம் இந்தியாவில் தான் ரொம்ப குறைவு. இதே வயகரா போன்ற மாத்திரைகள் அமெரிக்காவில் 1000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். இந்தியாவில் வந்து 30 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எளிமையான விலை குறைவான மருந்துகள் கிடைக்குது. முற்றிலுமாக இதை சரி பண்ணலாம். நீங்களாக கடையில் போய் வாங்க வேண்டாம். இது என்ன காரணம்னு பார்த்து அதை நீங்கள் முழுமையாக சரி செய்து கொள்ள முடியும். மனைவியோட திரும்ப உறவு நீங்கள் வச்சுக்கலாம். இது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இது வந்து உங்கள் உறவுக்கு ரொம்ப முக்கியம். தம்பதிகளில் ஒருத்தர் விரும்பாட்டியுமே நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்கள் ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை உங்களுடைய ஹெல்த்தை நேரடியாக நிர்ணயிக்குது. ஆணுறுப்பு விரைப்பு அடையலை சரியா அப்படின்னா உங்களுக்கு மனதிலேயோ உடல்லையோ கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கணும். அப்போது அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்கிறதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, மீண்டும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைய முடியும். அதுக்கு நம்ம பல நேரங்களில் என்ன சொல்கிறோம், வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்க்கை முறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உணவில் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை கொண்டு வாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கள் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். ஏஜ் 23. சொல்லுங்கள் சார். இப்போ ஆணுறுப்பில் முன்னாடி அந்த தோலை நீக்காமல் இருந்தால் எதிர்காலத்தில் செக்ஸுக்கு எதுவும் பிரச்சனை வருங்களா? ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இப்போது பல நாடுகள்லையுமே இந்த முன்தோல் நீக்கக்கூடாதுன்னு கூட இயக்கமே நடக்குது. அமெரிக்காவிலே நடக்குது. அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறந்துட்டு வீட்டுக்கு குழந்தைய கொண்டு போகிறதுக்கு முன்னாலே சர்க்கம்சிஷன்னு அந்த முன்தோலை நீக்கிடுவாங்க. சரிங்க சார். முஸ்லீம் நாடுகளில் ரிலீஜியஸ் காரணங்களுக்காக, மதம் சார்ந்த காரணத்துக்கு நீக்கிறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளில் எந்த விதமான மதம் சார்ந்த காரணம் இல்லாமல் பிறந்த குழந்தைகளுக்கே நீக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அதற்கு எதிரான ஒரு இயக்கமே நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாமல் முன்தோலை நீக்கிறீங்க, அது வாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்ற ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அதை பற்றி நம்ம ஒரு நாள் பேசுவோம். எந்த பிரச்சனையும் வராதுங்க. எந்த பிரச்சனையும் வராது. அது தொந்தரவு பண்ணால் நீக்கலாம். தொந்தரவு கொடுக்காத பட்சத்தில் அந்த முன்தோலை நீங்கள் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்ம வந்து பல விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த முன்தோல் நீக்கம் பற்றிய விஷயத்தை நம்ம ஒரு நாள் பேசுவோம். அதில் பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஒரு நாள் அதை பேசுவோம். இன்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ
7305577788 என்ற எண்ணுக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.